எக்ஸாம்பிள் 1.1 பார்ப்போம். கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு பி கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பினா ஏல உள்ள எலிமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அடுத்தது 1,2 அப்படின்னு போடணும். அடுத்தது அதே ஃபஸ்ட்டு உள்ளது மட்டும் அப்படியே இருக்கும், இந்த ரெண்டு லெட்டரையும் போடுவோம். ஸோ ரெண்டுத்தையும் போட்டோமா, 1,2 1,3. அடுத்தது ரெண்டாவது எடுப்போம், 3 எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு நம்பரையும் பக்கத்து போவோம். ஸோ 3,2 3,3. அடுத்தது 5 எடுத்துப்போம், 5,2 5,3. இதே மாதிரி தான் பி இன்ட்டு ஏக்கும். ஆனால் இதில் எப்படி எடுத்துப்போம்னா ஃபஸ்ட்டு பி எடுத்துப்போம், இதுக்கு முன்னாடி ஏவை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு, இப்போ பி எடுத்துப்போம். பியில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரையும் இது ஏல உள்ள ஃபஸ்ட் லெட்டரையும் எடுத்துப்போம். 2,1. அதுக்கப்புறம் திருப்பி 2,3 2,5 போட்டிருக்கோமா. அடுத்து 3 எடுத்துக்கிறோம், 3,1 3,3 3,5 முடிஞ்சா. இப்போ செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம பார்ப்போம். ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஒன்றா, 1,2வும் 2,1 ஒன்றா இல்லை. ஸோ அது இல்லை. அது ஏன் இல்லைன்னு எழுதணுன்னா இங்கே அதுதான் இந்த ரீசனே தூக்கி எழுத வேண்டியதான். 1,2வும் 2,1 ஈக்குவல் கிடையாது. ஈக்குவல் டு போட்டு மேலே ஸ்லாஷ் மாதிரி போட்டால் இஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அதனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவல் கிடையாது. ஏ இன்ட்டு பியும் பி இன்ட்டு ஏவும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறோம். அடுத்தது மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, என் ஆஃப் ஏ இன்ட்டு பியும் என் ஆஃப் பி இன்ட்டு ஏவும் இது ரெண்டும் ஈக்குவலாக, இது மூணுமே ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏ என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி. இப்போ என் ஆஃப்னா நம்பர் ஆஃப்னு அர்த்தம். ஏ இன்ட்டு பியில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது செட்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு செட்டையும் தான் எண்ணிக்கணும். ஏ இன்ட்டு பியில் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்குது போட்டுக்கிறோம். அடுத்தது என் ஆஃப் பி இன்ட்டு ஏ எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 6 தான் இருக்குது. இப்போ என் ஆஃப் ஏவும் என் ஆஃப் பியும் பார்ப்போம். என் ஆஃப் ஏல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செட்டாக பார்க்க தேவை. இதை செட்டாக பார்க்க முடியாது. செட்டாக கொடுத்துருக்காங்க, இப்படி பார்த்துக்கிறோம். இதில் தனித்தனியாக கொடுத்துருங்க, தனியாக பார்க்கணும். 1 2 3. ஸோ 3 இதோ என் ஆஃப் ஏக்கு கீழே போட்டுக்கிறேன். அடுத்தது என் ஆஃப் பி 2. ஸோ இன்ட்டு 2. ஸோ 2 3s are 6 தான். இப்போ இது மூணுமே 6 ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ இது மூணுமே என்னது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேவா.